நேத்து நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்ல. ஏங்க ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? மைண்ட் தான் சரியில்லை, நிறைய தாட்ஸ். எதை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நீங்க நான் ஒர்க் பண்ற கம்பெனி ஓனரோட பொண்ணு, நாளைக்கு ஓனர். நான் உங்க கம்பெனில ஒரு எம்ப்ளாயி. அவ்வளவுதானா? ஐயோ சாரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கீங்களா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு தெரியுமா? நேரத்துக்கு நான் தூங்குறதும் இல்ல, டைமுக்கு சாப்பிடுறதும் இல்ல. அதுக்கான ரீசனை யோசிச்சு பார்த்தா நீங்களா தான் இருக்கீங்க. இல்ல புரியலங்க. எனக்கு சுத்தி வளைச்சு காம்ப்ளிகேட் பண்ண தெரியாது சத்யா, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ சத்யா. இல்ல என்ன என்ன சொல்றீங்க? எஸ், நான் உங்களை லவ் பண்றேன். என்னங்க திடீர்னு இப்படி? ரீசன் கேட்டா எனக்கு தெரியல. ஆனா உங்களை பார்த்த அப்புறம், உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத எமோஷனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். எனக்கே இது புதுசா இருக்கு. யா, இதுக்கெல்லாம் என்ன ரீசன் யோசிக்கிறப்ப இந்த எமோஷனலுக்கு லவ் தான் கரெக்டான டேகா மேட்ச் ஆகுதா? நீங்க தான் கரெக்டான மேட்ச்னு தோணுது. சத்யா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? சடனா வந்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா? எனக்குள்ள லவ் வச்சுக்கிட்டு என்னால உங்க கூட ஃப்ரெண்டா மட்டும் பழக முடியாது சத்யா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க யாரு, நான் யாரு? நான் எப்படிங்க உங்க ஸ்டேட்டஸ்க்கு? என்ன சத்யா, லவ்வுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. சொல்ல போனா நமக்குள்ளேயே எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. நீங்க சொல்ற ஸ்டேட்டஸ்லாம் என்னோட பேரண்ட்ஸோடது. நான் ஒரு நார்மலான பொண்ணு, எனக்கு லவ் வரக்கூடாதா? இல்லங்க, இது எப்படிங்க பாசிபிள் ஆகும்? அது எல்லாம் உங்க பதில்ல தான் இருக்கு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஏன்? என்கிட்ட யாரும் இப்படிலாம் பேசினது இல்ல. அதுவும் நீங்க இப்படி சொல்வீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களோட இன்னசென்ஸ் கூட உங்களை லவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் தான். நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அது நோ சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். இல்லைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பார்த்து சொல்றேன். ஷூர், ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவான ஆன்சரை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் லவ் சொன்ன அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் என்ன பிடிக்கலாம். சத்யா, அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் உன்கிட்ட ஏதோ முக்கியமா பேச வந்திருக்காங்க, நீ இப்படி வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள கூட்டிட்டு வா. இல்ல ஆண்டி, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனிமே அவர்தான் அவரோட பதில சொல்லணும். நான் வரேன் ஆண்டி. பாய் சத்யா.